ஹலோ நண்பா, நான் முந்தா நாளே சொல்லியிருப்பேன் வீடியோ கடைசியில் ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன்ட்டு. நேற்று வேறு வீடியோ போட காரணம் என்னென்னா, நம்ம 10 உருப்படியில் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, விற்றாச்சு. எல்லாம் எங்கே கொண்டு போய் விற்றாச்சுன்னா எட்டயபுரம் தான். அதனால தான் நான் நேற்று வீடியோ போட முடியாச்சு. எந்தெந்த குட்டிகளை விற்றுருக்கேன்ட்டு நான் ஒரு மாதம் முன்னாடி சொல்லியிருந்தேன் எல்லாத்தையும் விற்க போகிறேன்ட்டு. எல்லாத்தையும் ஒரே விடத்தில் விற்றாச்சு. எந்தெந்த குட்டியில் நான் வீடியோவில் அப்படியே பின்னாடி சொல்கிறேன். யாருன்னா நம்ம பூச்சிமயம் கோச்சேன், அது போக நம்ம குதிரைப்பாண்டி, நம்ம வெள்ளை மண்டையன், அப்புறம் நம்ம இந்த சின்ன பையன் மூலி, அதுக்கப்புறம் நம்ம எள்ளி மகன், நம்ம குட்டியம்மா மகன், அப்புறம் வேறு யார் இருக்கா, நம்ம பலூனோட மகன், அதுக்கப்புறம் நம்ம டைனோசரு மகன், நம்ம கீரி, அவங்க எல்லாம் சேர்த்து மொத்தம் 9 பேர். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு ஆள் நம்ம புளிய மரத்த மகன் செம்மரப்பாண்டி, அவனு விற்றாச்சுங்க. என்னங்க செம்மர பாண்டியை நீங்கள் ஆட்டுக்கு வச்சிங்க, ஏன் விற்றேன்னு கேட்குறீங்களா? பார்த்தேன், சரி நமக்கு கொட்டம் போடுற காசு பத்தலை, சரி போகிறோம் எட்டயபுரம் போகிறோம், இவனையும் சேர்த்து தூக்கிறேன், அவனையும் சேர்த்து தூக்கிட்டு போயாச்சு. கடைசி வரைக்கும் நான் உங்களுக்கு டைனோசர் 2 குட்டி போட்டால் ஒரு குட்டி அதில் இறந்து போச்சு, ஒன்று மட்டும் இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த ஒரு குட்டி அவங்களுக்கு காட்டவே இல்லை. அது எப்படி இருப்பான்ட்டா நம்ம பலூனை பிரிப்பி அதே கலர் தான், சேம் கலர் தான். அது ஒரு செம்பூர் கலரே தான், மாற்றமே இல்லாமல் அதே மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம டைனோசர் கடை கொஞ்சம் உள்ளே இருந்துச்சு. இதில் நம்ம அந்த காய் அடித்த 8 குட்டிகள் நான் சொன்னேன் பாரு, செம்மரப்பாண்டி டைனோசர் தவிர மீதி எல்லா பேரும் அப்படியே ஒரே பண்ணை வளர்ப்புன்னு நினைக்கிறேன். மொத்தமாக வளர்ப்புக்கு தான் கொண்டு போனாங்க. ஒரே இடத்துக்கு போயிட்டாங்க. நம்ம எல்லா பசங்களும் எங்கிட்ட போனாலும் எல்லாம் ஒரே இடத்துக்கும் போனாங்க. ஆற்றி நம்ம பலூன் மகன் இருக்கான் பாரு, பேரில் ஏறி கத்துறான், கரெக்டாக பார்த்துக்கிட்டே கத்துறாங்க. அவன் கத்துறத நினச்சா கண்ணால் பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்னடா விட்டுட்டு போகிற அப்படி வந்துட்டு அப்படின்னு நினச்சி ரொம்ப எனக்கே மனசாயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் சந்தைக்குள்ளே போயிட்டோம். கடைசியில் இவங்களை 8 பேரை விற்ற முன்னாடி நம்ம கடைசியில் இருந்தது 2 தான். நம்ம டைனோசரும் செம்மரப்பாண்டியும் அதுவும் விற்றாச்சாங்க. நானும் இந்த செம்மரப்பாண்டியை ஷார்ட்ஸ் வீடியோ கூட போட்டு சேல்ஸ் வீடியோ போட்டிருக்கோன்னு பார்த்தேன். கொஞ்சம் காசு தேவைப்படுது எமர்ஜென்சினால். எப்படி போட்டாலும் ஒரு சில பேர் கேட்குறாங்க, ஆனால் யாரும் நேரில் வந்து வாங்கினதில்லை. இது வரைக்கும் ஃபோன் போட்டு தான் இத்தனை வீடியோ நானும் போட்டிருக்கேன். கொம்பை வீடியோலேருந்து எல்லாம் சேல்ஸ் வீடியோ போட்டு பார்த்தேன், யாரும் வர மாதிரி தெரியல. அப்புறம் பார்த்தேன், சரி லேட்டாகும், ஒரே சந்தையை கொண்டு போயிருந்தேன். செம்மரப்பாண்டியை அங்கேயே கொண்டு போய் சேல்ஸ் பண்ணியாச்சு. இது வரைக்கும் நம்ம வீடியோ போட்டதில் ஒரே ஒரு குட்டி தாங்க நேரில் வந்து வாங்கிட்டு போனாங்க, நம்ம பேட்டு. அது ஒன்று தான் பயவில் எங்கன்னா மதுரைக்குள்ளே தாங்க சீக்கிரம் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. இதுவும் நான் வீடியோ போட்டிருப்பேன், கொஞ்சம் காசு எமர்ஜென்சினால தான் வேறு வழியில் அப்படியே சேல்ஸ் பண்ணியாச்சு. நான் அடுத்தடுத்து ஏதாவது கெடாக்கள் வீடியோ ஆடுகள் இருந்தால் கண்டிப்பாக வழக்கமான சேல்ஸ் வீடியோ போடுறேன், தேவைப்படுறவங்க நேரில் வந்து வாங்கிக்கோங்க. அது போக இந்த 3-4 நாளும் தொடர்ந்து வீடியோ கீழே கமெண்ட்டில் நிறையா பேர் கேட்டுக்கிருந்தீங்க, எங்கே நம்ம ரெட்டையை காணோம், கன்னிக்குட்டி எங்கே, அந்த கன்னி ஆடை எங்கேன்னு கேட்டிருந்தீங்க. அதுவும் விற்றாச்சுங்க. அது விற்று கிட்டத்தட்ட ஒரு வாரங்கிட்ட ஆக போகுது. நான் ஒரே தான் மொத்தமாக சொல்லிக்கிறேன்னு விட்டுட்டேன். அது வேற எங்கேயும் போல் நம்ம உள்ளூருக்குள்ளேயே இருக்குது. இப்போதைக்கு நம்மக்கிட்ட விற்கிறது என்ன இருக்குண்டா, நம்ம ஒரே ஒன்று பெண் குயின் மட்டும்தான் இருக்கா. மற்ற எல்லாத்தையும் கெடாலேருந்து எல்லாமே சேல்ஸ் பண்ணியாச்சு. நான் 2 இப்போதைக்கு நம்ம மாப்பிள்ளை கடை வச்சுக்கிட்டோம், நம்ம கருப்பு சாமியும் அது போக அந்த பெரிய கடாவை வச்சுக்கிட்டோம். இப்போதைக்கு இருந்துக்கிட்டோம், பார்ப்போம் மழைக்காலம் முடிஞ்ச முன்னாடி ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குருவோம். ஏன்னா நம்ம கருப்பு சாமி சாமி கடை, அதனால் சப்போர்ட்டுக்கு வேறு கடை இந்த நம்ம இதுலேருந்து ஏதாவது ஒரு கடை நல்லா வந்தால் எடுத்து வச்சுக்கிருவோம். பார்ப்போம், எப்படி மழைக்காலம் முடிஞ்சால் தான் நம்ம ரிசல்ட்டு தெரியுங்க. இவங்க 2 பேர்த்தில் எப்படி வர்றாங்கன்ட்டு நம்ம சொல்ல முடியாதுங்க, மழை தான் தீர்மானிக்கும். இந்த மழைக்காலம் முடிஞ்ச பின்னாடி தான் 2 பேர் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் இவங்களை எதுவும் லிஸ்ட்லேயே நம்ம சேர்க்க வேணாம். அதுபோக இன்னொரு விஷயம் சொல்ல உங்களை மறந்துட்டேன். என்னென்னா, நாளைக்கு வீடியோ வராது, உங்களுக்கே தெரியும். சேல்ஸ் எதாவது மாட்டேன்னா அடுத்த நாளைக்கு வீடியோ போட மாட்டேன். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், கொட்டம் போகிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணணும். இந்த கேப்பில் தான் மழை வர டைம், சரியான டைம். இதுலேருந்து நம்மளும் கொட்டங்கிட்ட ஓடுறதுக்கு வேலையெல்லாம் ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. அதுக்கு தான் மேலே விற்று இந்த காசுலேயே எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு சுருக்க முடியுமோ அது அளவுக்கு தான் போட்டுக்குவோம் இப்போதைக்கு. ஃப்யூச்சரில் எப்படி இருக்கிற காசு இருக்குன்னு பார்த்துக்கிறேங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பேனல் சீட்டு உங்கள்கிட்ட நிறையா கேட்டிருந்தேன். அது நிறைய இடத்துல நானும் இங்கே நான் இருக்க ஏரியாவில், மதுரை ஏரியாவில் பேனல் சீட் டூப்ளிகேட்டு தான் இருக்கான், ஒரிஜினல் இல்லைன்ற சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த ஆசாரி அவங்ககிட்ட கேட்டு பார்த்தேன். ஒரு சில பேர்த்துக்கு அது பேனல் சீட் என்னென்னு தெரியுது, சில பேர்த்துக்கு தெரில. வேறு ஒரிஜினல் சேலம் ஏரியாவில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாராவது போட்டிருந்தீங்கன்னா தயவுசெய்து எந்த ஏரியாவிலேருந்து வாங்கினீங்க அதை மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். நானும் அப்படி யூடியூப்லேயே நெட்லேருந்து கேட்டு பார்க்குறேன், எல்லாம் தூரமாக தான் இருக்குது. ஒன்று ஆர்டர் கொடுத்து ஒன்று எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. ஏதாவது தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட்டில், நான் தெரிஞ்சுக்கிடுவேன். அதுபோக அந்த தென்னங்கீத்தை போட்டு அதுக்கு மேலே அந்த பேனல் சீட்டை போட்டால் தென்னங்கீத்து கொஞ்ச நாள் கழித்து பூச்சி அடையும்ன்றாங்க. அதை என்னென்னு எனக்கு செய்ய தெரில. அது பூச்சி அடையுமா என்னன்னு யாராவது போட்டிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இதைத்தான் நான் இதுக்காக தான் நான் முக்கியமாக உங்கள்கிட்ட கேட்கணுன்னு இருந்தேன். அப்படி போட்டு நல்லா முடிஞ்ச அளவுக்கு அந்தளவுக்கு எதுவும் வரல அப்படின்ட்டா ஒரு 5 வருஷம் நினச்சாலே போதுங்க. நமக்கு ரொம்பலாம் வேணாம், 7 வருஷம் கூட வேணாம். 5 வருஷம் இருந்தால் 5 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பியும் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். 5 வருஷம் வரைக்கும் கொஞ்சம் தாக்கு பிடிச்சா நம்ம கொஞ்சம் சமாளிச்சிக்கலாம். வெள்ளாடுக்கு எனக்குமே ஹீட்டு வரக்கூடாது. ஹீட் இல்லாமல் இருந்தால் தான் குட்டிகள் நல்லா தான் இருக்கும். பிறந்த குட்டிகளில் கொட்டத்துக்குள்ளே கிடக்க போகுது. மேய்ச்சல் ஆடுக்கு வெளியே வந்துடும். பிறந்த குட்டிகள் ஹீட்டு முடியக்கூடாது, செம்பரியான தாங்கிடும்.
வெள்ளாடு கொஞ்சம் தாங்காது. கடைசியாக நம்ம பசங்க தான் இங்கே இருக்க பசங்களுக்கு காப்பாற்றுறதுக்கு கொட்டம் போகிறதுக்கு அவங்க தான் இன்றைக்கி காசு ஆனாங்க. ஏன்னா அவசரத்தை வைக்க வேறு எதுவுமே நம்மளால் ரெடி பண்ண முடியாது, ஆடு தான். அதனால் ஆடவே விற்று அதுலேருந்து காசை வச்சு மற்ற ஆடுகளை காப்பாற்றணும். அவங்க தான் நம்ம இந்த நடியில் காப்பாற்றினாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்ல வேண்டிதான். சரி நண்பா, உங்களை நான் கூடிய சீக்கிரத்தில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நாளைக்கு உங்களுக்கு வீடியோ வராது, முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். அந்த வேலையை நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம ஆடுகளுக்கு செட்டு போகிற வேலை அதுதான் நமக்கு இப்போதைக்கு ரொம்ப முக்கியமான வேலை. அடுத்தடுத்த வேலைகள் கிடைக்கு. தோட்டத்து வேலை கூட அந்தளவுக்கு பெருசாக இல்லை. இந்த வெயிலுக்கு தான் வேலை நடக்குது. இதான் நம்ம பார்த்தோம்னா வேலை முடிஞ்சுன்னா அப்புறம் ஃப்ரீயாக இப்போ மட்டும் நம்ம ஆடுகள் நனையாமல் சமாளிச்சிக்கலாம். ஏன்னா மழை காலம் வந்துருச்சு. இன்னையிலேருந்து மழை சொன்னாங்க. தொடர்ந்து ஒரு 5 நாள் மழை இருக்குது. அது 5 நாள் ஏதோ 1 நாள் 2 நாள் மழை பெஞ்சாலே கொஞ்சம் நமக்கு சிரமம் தான். சீக்கிரம் ரெடி பண்ணும். சரி, ரைட். பார்க்குறேன் உங்கள் நண்பர்களை உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில்.